ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்களும் பெண் பிள்ளைதான் வேணும்னு தவம் கிடக்கிற பெற்றோர்களும் அவசியம் கேட்க வேண்டிய கதை. மகளிர் தினத்தன்னைக்கு மட்டும் பெண், பெண்மை, பெண்ணியம்னு பேசுறாங்க. உண்மையிலேயே பெண் யார்? பெண்ணினுடைய உண்மையான நிலை என்ன? ஒவ்வொரு பெண்ணும் கேட்க வேண்டிய கதை. ஒவ்வொரு பெண்ணுக்காக எல்லா ஆண் மகனும் கேட்க வேண்டிய கதை. செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. முன்னொரு காலத்துல விஷாலான ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டை செல்வ செழிப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது இஷ்வாகு குலத்தை சேர்ந்த திருணபிந்து அப்படின்ற ஒரு மன்னர். சின்ன வயசுலயே ஆட்சிக்கு வந்ததுனால நாட்டையும் நாட்டு மக்களையும் சிறப்பா பாத்துக்கிட்டாரு. என்னதான் மன்னர் பரம்பரையா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை லட்சியமே ஒரு பெரிய ராஜ ரிஷி ஆகணும்ன்றதுதான். அவருடைய இந்த ஞான தேடல்ல அவர் பல முறை காடு மலைன்னு பயணம் செஞ்சு இறைவனுடைய அருளை நிறைய சம்பாதிச்சு வச்சிருந்தாரு. இவருடைய இந்த செயல் வழக்கம் போல இந்திரனை கலங்கடிச்சது. என்ன செய்யறதுன்னு தெரியாம தேவலோக அழகிகள்ல ஒருத்தியான அலம்புஜா அப்படின்ற பேரழகு கொண்ட மங்கைய அவர் லட்சியத்தை நிறைவேற்ற விடாம அனுப்பி வைக்கிறாரு. எடுப்பான முகம், நடுவகிரெடுத்த நெத்தி, பார்ப்பவரை கிறங்கடிக்க செய்யும் கண்கள், நளினமான நடை அப்படின்னு அவளோட அழக பத்தி சொல்லிட்டே போகலாம். தேவலோகத்திலிருந்து பூலோகத்தை நோக்கி வரா. இந்த சமயம் தன்னோட நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் மிகச்சரியா செஞ்சு வச்சுட்டு ராஜ உடைய துறந்து தவசி வேடம் பூண்டு தன்னந்தனியா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போறாரு. தவம் செய்யவும் ஆரம்பிக்கிறாரு. தவம்னா சாதாரண தவம் இல்லைங்க, ஒரு ஆத்மார்த்தமான தவம். தன்னோட லட்சிய பாதையை நிறைவேற்றதுக்கான தொடக்க பள்ளி. அது நிறைவேறுதான்னு பாக்கலாமா? ஆமாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். தேவலோகத்திலிருந்து வந்த அலம்புஜா பூலோகத்துல இறங்கின இடம் திருணபிந்து மன்னர் தவம் செஞ்ச இடம். யாருமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள ஆழ்ந்த தவத்துல இருந்த அந்த மன்னரை நோக்கி போறா. அவ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மன்னருடைய மனசுல சலனத்தை ஏற்படுத்துச்சு. அவ உடம்புல இருந்து வந்த வாசனை அவரோட மனச கலைச்சுது. அவ கூந்தல்ல இருந்து வந்த நறுமணம் அவருடைய சுவாசமாகி அவருடைய புத்திக்கு சொல்லுச்சு, உனக்கானவள் இங்கதான் இருக்கா, கண்ணை தர. உடனே ஒரு நொடி கூட பொறுக்க முடியாத மன்னர் கண்களை திறந்தாரு. யாருக்கும் காண கிடைக்காத பேரழகி கொள்ளை அழகோட தன் கண் முன்னாடி நிக்கிறா. அவளை நோக்கி எழுந்து வந்த மன்னர் அவளை தொட நெருங்கும் போது அவரை விட்டு விலகி ஓடுறா. அவளை விட்டு பெரிய மனமில்லாத தருணம் இந்த மன்னர் தன்னுடைய கனவு லட்சியம்னு எல்லாத்தையும் மறந்து அவளை விரட்டி பிடிக்கிறாரு. அப்புறம் என்ன, வந்த வேலைதான் முடிஞ்சதே. காடு நாடா மாறுச்சு. அதாங்க, அவளோட அப்படியே தன்னோட அரண்மனைக்கு வந்தாரு. அவளை திருமணமும் செஞ்சுக்கிறாரு. நாட்கள் ஒவ்வொன்னும் சொர்க்கமா நகருது. மன்னருக்கு மட்டும் இல்லங்க, இந்திரனுக்கும் தான். தன் பதவிக்கு எந்த ஆபத்தும் இல்ல. காலங்கள் உருண்டோட மன்னருக்கும் அலம்புஜாவுக்கும் ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க, முத்து முத்தா 3 மகன்கள் பிறக்கிறாங்க. மூத்தவன் பெயர் விஷாலா. தன்னுடைய நாட்டோட பெயரையே தன்னுடைய மகனுக்கு வைக்கிறாரு. இரண்டாவது மகன் சூரியபந்து, மூன்றாவது மகன் தூமரகேது. இப்படியே சில காலங்கள் போகுது. மன்னர் மறுபடியும் தன்னுடைய கனவான ராஜரிஷி இலக்க அடைய அதற்கான பயணத்தை தொடங்க தயாரானாரு. கூடவே இருக்கிறது யாரு? இந்திரனுடைய கையாலாச்சே. 3 பிள்ளைகள் பெற்றெடுத்தாலும் தேவலோக அழகி இல்லையா? அழகு சற்றும் குறையல, மாறா அழகு கூடிட்டேதான் போச்சு. மன்னரை பார்த்து சொல்றா, முத்துக்கு முத்தா 3 மகன்கள் நமக்கு இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளை இல்லாத குறை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மன்னருடைய ஆசையை தூண்டி மறுபடியும் தன்னோட வலைக்குள்ள விழுக வைக்கிறா. அலம்புஜா சதி தெரியாத மன்னன் அவ மேல மோகம் கொண்டு கலக்க சரியா 10 மாதத்திலேயே ஒரு அழகான பெண் குழந்தைய பெற்றெடுத்தா. 3 மகன்களையும் தோற்கடிக்க கூடிய பேரழகு. பூலோக மன்னனும் தேவலோக அழகிக்கும் பிறந்தவள் இல்லையா? இவளுடைய பால்குணம் மாறாத பச்சிளம் பிள்ளை, கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு. பார்ப்போர் அனைவரும் அவளை வாரி அணைச்சுக்கணும்னு தோணும். இப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு யாருக்கும் நேரக்கூடாத சோகம் தாங்க நேர போகுது. ஆமாங்க, தேவலோகத்தில இருந்து இந்திரனுடைய அழைப்பு வந்தது. நீங்க நினைக்கிறது சரிதான். அலம்புஜாவை திரும்ப தேவலோகத்துக்கே அழைச்சுக்கிறது தான் அது. பிறந்த அந்த பவளக்கொடிய, அதாங்க அந்த பெண் குழந்தைய தன் கைகளால தூக்கி அணைக்க கூட மனம் இல்லாம தன் தேவலோகத்தை நோக்கி பயணிக்கிறா அலம்புஜா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மன்னனுடைய மனநிலை. மன்னருக்கு பேரதிர்ச்சி. கண்கள்ல இருந்து நீர் வழிய
அந்த குழந்தைய வாரி அணைச்சு ஆவிர் பூ அப்படின்னு பெயரிடுறாரு. இனி தனி ஆளா அந்த குழந்தைய வளர்க்கணும். காலங்கள் உருண்டோடது. ஆண் குழந்தைகள் எல்லாம் தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. ஆவிர் பூவும் பருவ மங்கையா வளர்ந்து நிக்கிறா. பால் போன்ற முகம், மின்னல் போன்ற ஒளி, பார்ப்பவர் அனைவரையும் கண்கவரக்கூடிய தேவலோக அழகிகளே தோற்று போகும் அளவுக்கு பேரழகி. தன்னுடைய தந்தை அரவணைப்பிலேயே வளர்ந்ததுனால தந்தை மேல கொள்ளை பிரியும் அவளுக்கு. இப்பதான் மன்னருக்கு இந்திரனுடைய சூழ்ச்சி தெரிய வந்தது. தன்னுடைய லட்சியத்தை கெடுத்த இந்திரனுக்கு தன் கனவை நிறைவேற்றது மூலமா கொடுக்கிற பதிலடி வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு தன்னோட 3 மகன்கள் கிட்டையும் தன்னோட நாட்டை சரிசமமா பிரிச்சு கொடுத்துட்டு தன் மகளை கையில பிடிச்சு மேரு மலைக்கு பக்கத்துல உள்ள காட்டுல ஆசிரமம் அமைச்சு தவ வாழ்க்கை மேற்கொள்ள போயிட்டாரு. மாட மாளிகைகள் என்ன, கூடியிருந்த வேலையாட்கள் என்ன, தங்க நகைகள் என்னன்னு வாழ்ந்த ஆவிர் பூவுக்கு இந்த தந்தையோட இருக்கிற தவ வாழ்க்கையும் இனிக்கதான் செஞ்சுச்சு. அணிஞ்ச பட்டாடைகள் சாதாரண ஆடையாச்சு. நகைகள் வண்ண வண்ண மலர்களாச்சு. கோடி நகைகளும் பணங்களும் கொட்டி கிடந்த அந்த பேரழகிக்கு இந்த சாதாரண ஆடையும் வண்ண வண்ண மலர்களும் அவளுடைய அழக குறை கலங்காம அதிகப்படுத்துச்சு. ஆவிர்பூ, அதுதாங்க அவ பேரு. பல பூக்களுக்கு நடுவுல ஒரு ஆவிர்பூ. இயற்கை அழகுல அவளுடைய மேனி ஜொலிச்சுது. அவளுடைய அழக பார்த்து தேவலோக அழகிகள் அவ கூட நட்பு வச்சுக்கணும்னு துடிச்சாங்க. அப்போ ரம்பை, ஊர்வசி, மேனகை தேவலோகத்தில இருந்து பூலோகம் இறங்கி வந்து ஆவிர் பூ இருக்கிற அந்த மலர்கள் சூழ்ந்த நந்தவனத்துக்கு வந்தாங்க. தங்களை அறிமுகம் செஞ்சு ஆவிர் பூவோட நட்பு சம்பாதிச்சுக்கிட்டாங்க. அந்த காட்டையும் அந்த காட்டுல இருக்கிற வண்ண வண்ண மலர்கள், செடிகள், கொடிகள், மலைகள், நதிகள்னு அவங்க போகாத இடமே கிடையாது. இவங்களோட இந்த பாதம் பட்டதுக்கு அந்த காடு புண்ணியம் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். என்னதான் தன் தோழிகளோட நேரத்தை கழிச்சாலும் தன் தந்தையோட கனவுக்கும் தவ வாழ்க்கைக்கும் மிகச்சிறந்த உதவியா இருந்தா. நாட்கள் உருண்டோடது. தன் தவ வாழ்க்கை ஞானத்தை அடைஞ்சு வெற்றி அடைஞ்சு மன்னன் ஒரு மிகச்சிறந்த ராஜ ரிஷியா மாறி நிக்கிறாரு. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் பிரம்மாவோட மானசீக புத்திரனான புலஸ்திய முனிவர். இவரு மற்ற முனிவர்கள் மாதிரி சாதாரண முனிவர் அல்ல, சப்த ரிஷிகள்ல ஒருவர். பூலோகத்துல இவர் பாதம் படாத இடங்களே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அவருடைய ஞான தேடல்ல பல இடங்களுக்கு போய் கல்வி, ஞானம், தவம்னு மிகச்சிறந்து விளங்கினாரு. அப்படி ஒரு முறை அவர் பாதம் பட்ட இடம்தான் மேருமலை. மேருமலையில தாங்க நம்ம திருநபிந்து ராஜரிஷி தன் மகளோட வாழ்ந்துட்டு இருக்கிற இடம். அந்த வனப்பகுதிக்கு வந்த புலஸ்தியர் அதோட அழகாலையும் இயற்கை செழிப்பாலையும் தூண்டப்பட்டு அங்கேயே அமர்ந்திருக்கிறாரு. தவம் செய்யவும் ஆரம்பிக்கிறாரு. சப்த ரிஷிகள்ல ஒருவர்னா சும்மாவா? அவருடைய புகழ் 7 லோகத்திலையும் எதிரொலிக்கும், தேவலோகம் உள்பட. இப்படி அவருடைய தீவிரமான தவம் தொடங்க ஆரம்பிக்குது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் தேவலோக அழகிகளான ரம்பை, ஊர்வசி, மேனகை நம்ம கதாநாயகி ஆவிர் பூவை பாக்குறதுக்காக வராங்க. வனப்பகுதி அடைஞ்சு அங்க இருக்கிற பூக்களை ரசிச்சுட்டு பாடல் பாடிட்டே ஓடி விளையாடிட்டே வராங்க. அவங்க வர பாதை வேற எதுவும் இல்லைங்க, புலஸ்திய முனிவர் தவம் செய்யற இடம்தான். நேரம் அதிகமாக ஆக அவங்களுடைய கேலி கூத்தும் கிண்டலும் ஆடல் பாடலும் சத்தமும் அதிகமாயிட்டே போச்சு. ஆட்டத்தோட சந்தோஷ உச்சத்துல இருந்ததுனால அவங்க தன் பக்கத்துல இருந்து தவம் செஞ்ச புலஸ்திய முனிவரை பார்க்கவே இல்லை. இவங்களுடைய இந்த ஆடல் பாடல் புலஸ்திய முனிவருடைய தவத்துக்கு ரொம்பவே இடையூறா இருந்தது. கோவக்கார முனிவராச்சே, கோபத்தோட உச்சிக்கே போய் இனி தன் முன்னாடி எந்த ஒரு பெண் நிக்கிறாளோ அவ கர்ப்பமாவா அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தேவலோக அழகிகள் ஒரு நொடி கூட தாமதிக்காம அவர் முன்னாடி நிக்கவே பயந்து வேகமா அந்த இடத்தை விட்டு ஓடி தேவலோகத்துக்கே பறந்துடுறாங்க. இப்பதாங்க கதையோட திருப்பு முனையே வருது. வழக்கம் போல நம்ம கதை நாயகி ஆவிர் பூ ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு தன் தோழிகளை தேடிட்டே வரா. அவளுக்கு தெரியாது வாழ்க்கையே கொஞ்ச நேரத்துல திசை மாற போகுதுன்னு. தன் தோழிகளை பார்க்க போற சந்தோஷம் மட்டும் அவ முகத்துல. கோடி மலர்கள் மலர்ந்த அந்த முகத்தை பார்த்த அந்த வனத்துல இருக்க அத்தனை மலர்களும் பொறாமைப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். கால் போன போக்குல நடந்து வந்தா அவ தன் தோழிகள் எப்பவும் ஒன்னா கூடுற அந்த இடத்துக்கு வந்தா. அவளுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் தான் சொல்லணும். அவ தோழிகள் யாருமே அங்க இல்ல. நடந்த எதையுமே உணராத
அதாங்க, எந்த ஒரு பெண் தன் முன்னாடி வந்து நின்னா கர்ப்பமாயிருவா அப்படின்னு கொடுத்த சாபம் தான். ஆவிர்பூ ஆர்வத்துல தன் தோழிகளை தேடியே கால்களை பின்னோக்கி வச்சு நடக்கிறா. பின்னால நடந்த அவ முன்னோக்கி திரும்புற அந்த ஒரு நொடி தன் கண் முன்னால ஒரு ரிஷி தவம் செய்யறத பாக்குறா. ஒரு மாபெரும் ரிஷியாதான் இருக்கணும்னு நினைச்சு அவரை வணங்குறதுக்கு கையெடுத்து கும்பிடும் போது இடி இடிக்குது. கண்களை பிடுங்குற மாதிரி ஒரு மின்னல், காத்து பலமா அடிக்குது. அவளை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவ உணர்றதுக்குள்ள அவளுடைய உடல் மாறுது. வயிறு கணக்க அரை நொடியில கர்ப்பமாயிடுறா. பேரதிர்ச்சி, கண்கள்ல இருந்து கண்ணீர். எனக்கு ஏன் இந்த அவல நிலை? கொட்டும் மழையில ஓடுறா தன் தந்தையை நோக்கி. பின்ன யார நோக்கி போவா? அவளுடைய ஒரே உறவு அவளுடைய தந்தை தான். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு ஆணும் தொடல, காமம் இல்ல, உடல் நடக்கவே இல்ல, ஆனா கர்ப்பம். இத சொன்னா யாரு நம்புவா? பெண்ணா பிறந்த நாளையோ என்னவோ எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? இப்படி பல கேள்விகளும் குழப்பங்களும் அவ மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. அவ மன ஓட்டம் அவளோட நட ஓட்டத்தை விட அதிகமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். தாயில்லா பிள்ளை தவம் செஞ்சுட்டு இருந்த தன் தந்தை முன்னாடி போய் மண்டி போட்டு அழுகிறா. மகளோட இந்த கோலத்தை உணர்ந்த திருணபிந்து ரிஷி கண்களை திறந்து பாக்குறாரு. மகளோட இந்த நிலைமைய பார்த்த அவரு எதுவுமே சொல்லல. மகளை கட்டி அணைச்சு கண்ணீர் விடுறாரு. இந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட நிலைமை ஒரு பெண்ணுக்கு வந்தா இந்த சமூகம் அவளை எப்படி எல்லாம் குத்தி பார்க்கும், பெற்றோர்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்னு. ஆனா தன்னோட தவ சக்தியால, தன் மகள் மேல உள்ள நம்பிக்கையாலையும் அங்க என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஒரு நொடி கூட யோசிக்காம தன் மகளை கூப்பிட்டு புலஸ்திய முனிவரை நோக்கி போறாரு. தன் மகளுக்காக புலஸ்திய முனிவர் முன்னாடி மண்டி போட்டு நிக்கிறாரு திருணபிந்து ரிஷி. கண்ணீர் குமரலோட நின்ன தந்தையையும் மகளையும் பார்த்த புலஸ்திய முனிவருக்கு எல்லாம் புரிஞ்சுது. திருணபிந்து எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பாக்குறாரு தன் மகளை திருமணம் செஞ்சுக்கணும்னு. தன்னால கர்ப்பம் அடைஞ்சான்னு தெரிஞ்சும் கூட புலஸ்திய முனிவர் சம்மதிக்கவே இல்லை. அவர் சொல்றாரு, தான் கூட இருந்து தனக்கான பணிவிடைகள் எல்லாம் அவ சரியா செஞ்சு தன்னோட தவ வாழ்க்கைக்கு உதவி தங்கிட்ட நற்பெயரை சம்பாதிச்சா மட்டும்தான் நான் அவளை திருமணம் செஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டாரு. தன் மகளோட இந்த நிலைமைய பார்த்து தன் மகளை கண்காணிக்காம விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்து வேற வழி எதுவும் இல்லாம புலஸ்திய முனிவர் கிட்டையே தன் மகளை ஒப்படைச்சிட்டு திருணபிந்து ராஜரிஷி கிளம்பிட்டாரு. வாயும் வயிறுமா வயிற்றுல குழந்தைய சுமந்து மனசுல துக்கத்தை சுமந்து புலஸ்திய முனிவரை கணவரா ஏத்துக்கிட்டு அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் எந்த குறையும் இல்லாம செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தான். ஆனாலும் அவளை மனைவியா ஏத்துக்கவே இல்லை. சில காலம் போகுது. ஒரு நாள் புலஸ்திய முனிவர் பிரம்மலோகம் போய் தன் தந்தைய பார்த்துட்டு தன் தாயையும் பார்த்துட்டு வரலான்னு முடிவு பண்றாரு. கல்விக்கு அதிபதி சரஸ்வதி தேவி. என்னதான் அவ தெய்வமா இருந்தாலும் அவளும் பெண் தானே. எந்த ஒரு பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாத நிலைமை தன் மகனால ஒரு உன்னதமான பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு. அத பார்த்த சரஸ்வதி தேவி எப்படி சும்மா இருப்பாங்க? கண்ணெதிரே வரது மகன்னு தெரிஞ்சும் கூட மகனை பார்த்து சபிக்கிறாங்க. எப்போ ஒரு பெண் கிட்ட உன்னுடைய அரக்கத்தனத்தை காட்டி உன்னோட சாபத்தால அவ வாழ்க்கைய நாசமாக்கி அழிச்சியோ, அதே அரக்க குணம் கொண்ட ஒரு அரக்க குலத்துல நீ பிறப்பாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கறாங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புலஸ்திய முனிவர் தன் தாயின கூட பார்க்காம, இக்கணம் முதல் நீ பூலோகத்துல நதியாக கடவாய் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. என்ன ஒரு ஆணாதிக்கம் பாத்தீங்களா? ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை கேட்க வந்த அந்த தெய்வத்துக்கே தன் ஆண்மகனால சாபம் கொடுக்கப்பட்டது. சாபம் வாங்கின சரஸ்வதி தேவி நதியா பூலோகத்துல பாய ஆரம்பிச்சாங்க. தன் தாய் தன் முன்னால மறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்தை விட்டு கிளம்பி தன் இருப்பிடத்துக்கு புலஸ்திய முனிவர் வராரு. வர வழியில தான் உணர்றாரு தன்னோட தவற. தன்னுடைய சாபத்தை நினைச்சு வெட்கி தலை குனிறாரு. தன்னோட வீட்டுக்கு போறாரு. ஆவிர்பூவை தன்னுடைய மனைவியா ஏத்துக்கிறாரு. சாபத்தால கர்ப்பமான அந்த குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை தான் விஸ்ரவசு. அந்த குழந்தைய பார்த்து இவனும் என்ன மாதிரி மிகப்பெரிய தபஸ்வியா விளங்குவான்னு ஆசிர்வதிக்கிறாரு. காலங்கள் உருண்டோட விஸ்ரவசு வளர்றான். புலஸ்திய முனிவர் ஆவிர்பூவையும் அவளுடைய மகனையும் விட்டுட்டு பல தேசங்களுக்கு பயணம் போறாரு. பல இடங்களுக்கு போய் ஞானம் தேடி கடைசியா பொதிகை மலை சாரல்ல போய் தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கிறாரு. அதாங்க சமாதி ஆகுறாரு. இப்போ நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது. புலஸ்திய முனிவர் சரஸ்வதி தேவிக்கு கொடுத்த சாபம் பழிச்சிருச்சு. சரஸ்வதி தேவி
புலஸ்திய முனிவருக்கு கொடுத்த சாபம் என்னாச்சுன்னு தானே கேக்குறீங்க. விஸ்ரவசு வளர்ந்து மிகப்பெரிய முனிவரா மாறுறாரு. பரத்வாஜருடைய மகளான லவிதாவை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அவங்களுக்கு குபேரன் அப்படின்ற மகன் பிறக்கிறான். விஷ்ணு பகவானால இலங்கையில இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அசுரர்கள் பாதாள லோகத்துக்கு போனாங்க. அப்போ அரக்கர்களின் தலைவனான சுமாலி சூழ்ச்சி செஞ்சு அவருடைய பெண்ணான கைகேசிய விஸ்ரவசுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறான். இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அது நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவேற்றம் செஞ்சிருக்கு. அதை பார்க்காதவங்களுக்கு அதனுடைய இணைப்பை கொடுக்கறேன், கண்டிப்பா பாருங்க. கைகேசிக்கும் விஸ்ரவசுவுக்கும் 4 குழந்தைகள் பிறக்கிறாங்க. நமக்கு தான் தெரியுமே, ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன், சூர்பனகை. இதுல சூர்பனகை பெண், அதனால அவளை விட்டுறலாம். மத்த 3 பேர்ல சரஸ்வதி தேவியால சபிக்கப்பட்டு மறுபிறவியில அரக்கனா பிறந்த புலஸ்திய முனிவர் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆவிர்பூவுடைய நிலைமைய பாத்தீங்களா? பெண்ணா பிறந்ததுனாலயோ என்னவோ அவளுக்கு ஏகப்பட்ட கொடுமைகள். தொடாமலேயே கர்ப்பம், மனைவின்ற அந்தஸ்து கொடுக்காமையே மனைவியா இருந்தா. இது எல்லாமே அவளுக்கு அவளுடைய கணவனால சரியான நேரத்துல சரியா கொடுக்கப்படல. கணவனை விடுங்க, அவளோட தந்தை மட்டும் என்னவா, தம் 3 மகன்களுக்கும் சொத்தை சரியா பிரிச்சு கொடுத்தவர் மகளுக்கு சொத்தும் கொடுக்கல, கல்வியும் கொடுக்கல. தன்னோட உதவிக்காக பயன்படுத்திக்கிட்டாரே தவிர அவளோட பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் கொடுக்காம இருந்தாரு. அதனால பெற்றோர்கள் பெண் பிள்ளைகள் பெற்றால் மட்டும் போதாது, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை தன் மகன்களுக்கு என்ன செய்யறாங்களோ அதை சரிபாதி சரியா செஞ்சிடணும். கூடுதலா அவங்கள பாதுகாக்கிறது மிகப்பெரிய பொறுப்பு. ஆவிர்பூ என்ன ஒரு சாதாரண பெண் தானே? சரஸ்வதி தேவி யாரு? உலகத்தையே கல்வியால கட்டி ஆள்ற தெய்வ நாயகி. அவளே தன் மகனுடைய சாபத்துக்கு உட்பட்டானா என்ன சொல்றது? இப்படிப்பட்ட சுதந்திரம் தான் இன்னும் நம்ம பெண்களுக்கு இருக்கு. பெண்ணியம் பேசுவோம் பெண்ணியம் பேசுவோம்னு சொல்லி ஒரு ஆணாதிக்க சமுதாயத்துல இன்னும் பெண்கள் சில விஷயங்கள்ல அடைப்பட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாற்றம் பெண்களுக்கு மலர ஆண்கள் தான் மாறணும். அதனால மகளிர் தினம் அன்னைக்கு மட்டும் மகளிரை கொண்டாடாம வருஷத்துல எல்லா நாட்கள்லயும் மகளிரை சுதந்திரமா வாழ விடுங்க, வெளி உலகத்துல நடமாட விடுங்கன்னு சொல்லி அத்தனை மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.